பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது காலையில குளிக்க போறேன், பக்கெட் எடுத்துட்டு. அன்னைக்கு சோப்பு இல்ல, சோப்பு வாங்குறதுக்கு காசு இல்ல. ஆனா ஒரு நாளும் எனக்கு இல்லங்கிறத நான் யார்ட்டையும் சொன்னதில்லை, யார்ட்டையும் கடன் வாங்கினதில்லை. அன்னைக்கு சோப்பு போடாம தான் குளிக்கணும்னு முடிவெடுத்தேன். இப்போ நான் குளிக்க ஆரம்பித்தேன். யாரோ குளிச்சுட்டு சோப்பை மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க, அல்லது முடிஞ்சிச்சு இனி அதை யூஸ் பண்ண முடியாதுன்னு கடைசி கண்டிஷன்ல ஒரு சோப்பு அங்க இருக்கு. அப்ப அந்த சோப்பை எடுத்து இந்த சோப்பாவது தந்தீங்களே ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அந்த சோப்பை நான் போட்டேன். ஆனா ஆண்டவர் அன்றைக்கும் நான் சந்தோஷமா இருந்ததை பார்த்தார், அன்றைக்கும் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணதை பார்த்தார். ஆனா ஆண்டவர் அப்படியே நிலைமையில வைக்கல. இன்னைக்கு பல லட்சங்களை ஊழியங்களுக்கு கொடுக்க கத்தர் வைத்தார். அந்த பாதை வழியா வந்ததுனாலதான் எனக்கு தெரியும் கஷ்டம்னா என்ன, வறுமைனா என்ன, பற்றாக்குறைனா என்ன. வீட்டுல கையில பணம் இல்லைன்னா நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும், பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வழி இல்லைன்னா நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும், அடுத்த நேரம் சாப்பாடு இல்லைன்னா என்ன மனசு என்ன சொல்லும். எல்லா வழியிலையும் கடந்து வர கத்தர் உதவி செய்தார். என்றைக்கும் நம்ம ஏழையாகவே வைக்கிறவர் அல்ல, ஐஸ்வர்யவானாய் மாற்றுகிறவர்.